ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஹலோ. பாமக சார்பில் மாங்காய் மாநாடு வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன பேச போற? இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பல அட்டகாசங்களை மாங்காய் குட்டிகள் பண்ணிருக்கு. குட்டி மாங்காவும் பெரிய மாங்காவும் மேடை போட்டு எழுதிருக்காங்க. இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னப்பா பறக்கும் மனிதன்லாம் மாநாட்டுக்கு வந்தானாமே, உண்மையா? ஆமாங்க, ஆமா. ஹாலிவுட்ல இருந்து ஒரு வன்னியர் சூப்பர்மேன் உள்ள இறக்கிருக்காங்க. தம்பி எப்படி பறந்து வர்றாருன்னு மட்டும் பாருங்க. கொடி பறக்குது, பறக்கும் மனிதன், வன்னிய மனிதன், வன்னியர் சங்க கொடியை ஏந்தி இதோ வந்து கொண்டிருக்கிறார், பறந்து வருகிறார். தீச்சட்டியை தூக்கி கொண்டு வருகிறார். இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஒடிக்கணுமே. என்னப்பா மாநாடுன்னு சொல்லிட்டு சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்கீங்க? வப்பா நினைக்காதீங்க, தாழ்க்க ஒரு தட்டம். நெருப்பில் வந்தவர்கள் நாம். அப்ப நாங்க நாப்பலா யாரு? நாங்களும் நெருப்புல இருந்து வந்தவங்க தான். நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நெருப்பில் வந்தவர்கள் நாம். நெருப்பில் வந்தவர்கள் நாம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கூட ஏதோ கருத்தியெல்லாம் பேசி மக்கள் எல்லாம் அணி திரண்டிடுவாருன்னு நினைச்சேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு. நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர. வேண்டாம்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லி எரியுது. டேய், அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே. நெருப்பில் வந்தவர்கள் நாம். நம்ப மாட்டோங்க. இன்னொரு தடவை நெருப்புல குதிச்சு வெளியே வந்து காட்டுங்க, அப்ப நம்புறோம். அவ்வளவுதான், எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதுதான். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே. நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. நல்ல வேளை வரலாறுன்னு சொல்லாம புராணம்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் உசாரா தாம்பா பேசி இருக்காரு. ஐயா, நாங்கெல்லாம் அம்மாவோட வயித்துல இருந்து தான் வந்தோம். நீங்க என்ன நெருப்புல இருந்து வந்திருக்கீங்க? அறிவியலுக்கு துளிகளவும் ஒவ்வாததா இருக்க. பாரா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. நெருப்பில் வந்தவர்கள் நாம். காரணம், நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள் தான். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே. ஐயா, அந்த புராணத்துக்கு அவ்வாள் ஒரு கதை சொல்றா. அந்த கதையை கேட்டுக்கிட்டு அப்புறம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா இந்த புராணம் உண்மைன்னு சொல்லுங்க. இந்த கார்த்திவீர்யார்ஜுன கொன்னாச்சு பரசுராமர். 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம், பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள். குழந்தை இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்கோங்கோ. குழந்தைய பெத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார். எதுக்கு இதை சொல்றாருன்னா, அதுக்குத்தான். எதுக்கு இதை சொல்றாருன்னா, அப்படியாவது இவாளுக்கு எல்லாம் பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறிவு வராதான்னு தான். பெரியவரே, இது ஒரு மாதிரியான இடம். ரொம்ப வாலாட்டினீரு, தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க. ஐயோ, அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன், சும்மா தமாஷ் பண்ண. அது எப்படி மேங்கோ மணி சார், அறிவியலுக்கு ஒவ்வாத ஒண்ண ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல மட்டும் நீட் தேர்வு இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப மகன் 2 பேரும் டாக்டர் இல்ல, கம்பவுண்டர் கூட ஆகியிருக்க மாட்டீங்க. கம்பவுண்டர் இல்ல, காம்பவுண்ட் கிட்ட கொத்தனார் கூட ஆகிருக்க மாட்டீங்க. இப்படி அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்லி இளைஞர்களோட மண்டைய கழுவுறீங்க. கல்வி மட்டும் இல்லைன்னா நீ இந்த உலகத்துல வாழ முடியாது தம்பி அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா? அப்படிதான் சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் அவங்க பொழப்பு நாரிடும்ல. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா எனக்கு பிறந்த நாள், நான் வாழ்த்து சொல்றேன். அவன் 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கடவுள்கிட்ட பேசுறேன். கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித். இந்த 10 பேரும் மறுநாள் விசாரிக்கிறாங்க, என்ன நேற்று வந்து கடவுள்கிட்ட பேசுறோம்னா பைத்தியம் முடிச்சுட்டா அவனுக்கு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ணோம்? இப்போதான் புரியுது இதுக்கு பேர் ஏன் சித்திர முழுநிலவு மாநாடுன்னு வச்சிருக்கீங்கன்னு. இந்த நேரத்துல தான் நிறைய பேருக்கு புத்தி பேதலிச்சு போகும்னு எங்க அப்பா தான் சொல்லும்.
நான் தான் நம்பாம இருந்தேன், இனி நம்பிட வேண்டியதுதான். அப்புறம் சொல்றாங்க, நான் ஐயா கிட்ட பேசுறேன். ஆமாண்டா, எங்களுக்கும் அவர்தான்டா கடவுள், எங்களுக்கும் அவர்தான்டா கடவுள். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. யாராச்சும் ஏமாந்தவன் கையில கிடைச்சான் கண்ட மேனிக்கு கதை அடிச்சு தள்ளுவார். அதை சொல்றதா உண்டோ, அதை சொல்றதா உண்டோ உண்டோ, நேத்தே சொல்லியிருக்கலாம் மேடம். அப்படி உங்களை பத்தி கவலைப்பட்டு கிடந்தாலும், உங்களை பத்தி கவலைப்பட்டு கிடந்தாலும். இதெல்லாம் டூ மச்சியா. அந்த காலத்துல சொல்லுவாங்க, சித்திரை முழுநிலவு நேரத்திலே அந்த மணர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலத்திலே, இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த காலத்திலே நான் பெரிய மாங்காவும் என் மகன் குட்டி மாங்காவும் சேர்ந்து உங்களுக்கு அறிவு வராமல் பார்த்துக் கொள்வது எங்கள் குடும்பத்தின் ஒப்பற்ற கடமை அல்லவா? அப்படிதானுங்களே ஐயா? ஐயா ஒரு டவுட், இப்படி கடவுளா இருக்கிற நீங்க தமிழ்நாடுக்கு ஒரு முதலமைச்சர் ஆக முடியாம போயிடுச்சே ஐயா, அதுதாங்க ஐயா எங்களுக்கு வருத்தமா இருக்குது. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். ஏனுங்க ஐயா, இதை நீங்க குட்டி மாங்கா கிட்ட வீட்டுல வச்சே பேசியிருக்கலாமே. எதுக்காக கோடிக்கணக்கில் காசை செலவு பண்ணி மாநாட போட்டு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்? யூ மீன் லவ் பெல்ல அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க? என்ன லவ் பெல்லா? அது என்னங்க லவ் பெல்? அதாங்க லவ் பெல், அன்பு மணி. ஆமா ஆமா, அவரை தான் கூப்பிட்டு வச்சு மேடை போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு. இந்த வீடியோவை பாருங்க. வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, பனையூர்ல ஆபீஸ், கட்சியை உடைக்க பிளானு. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளேயே கூட்டணி, இதெல்லாம் நடக்காது மகனே அப்படின்னு மகன்கிட்டயே சொல்லி இருக்கலாம். நடக்காது கண்ணு, இல்ல நடக்காதுடா மவனே, நீ உன்னை திருத்திக்கோ, இல்ல என்ன சொன்னா நீ உன் கட்சி பொறுப்புல இருக்கவே முடியாது. அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 4 செல்போன் வச்சிருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க. ஒரு செல்போன் கடை வச்சு பொழைச்சிக்கோ. இன்னும் போலையா? வா மேன் வா, பொழைச்சிக்கோ, ரியலைசேஷன் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆறேன்னு என்னைய கேக்குறா நீ? சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஐயா அவர் ஏற்கனவே பனையூர்ல ஆபீஸ தொடங்கி புது கட்சி தொடங்குறதுக்கு தயாரா இருக்காரு. நீங்க வேற மேடையில கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி கட்சியை உடைச்சு விடாதீங்க. சரி சரி, அழாத அழாத. எல்லா கட்சியிலையும் சில தற்குறிகள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா பூரா பயலும் தற்குறியா இருக்கிறத இந்த கட்சியில தான்ப்பா பார்க்க முடியுது. இவங்களுக்கு மொத்தமா இடஒதுக்கீட்ட கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க போல. தலைவனே கையில அக்னி சட்டியை பச்சை குத்திட்டு இருக்கிற தற்குறியா இருந்தா தொண்டனுங்க இந்த மாதிரி இருப்பானுங்க. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து காரு பஸ் எல்லாம் வருது, சொன்னா கேட்க மாட்டீங்களாப்பா? தலைகீழத்தான் குதிப்பீங்களா? மக்கள் பிரச்சனைகளுக்கு வீதியில இறங்கி போராடினா அவங்கள கைது பண்றீங்க. இந்த மாதிரி வேலையத்தவனுங்களை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சுறீங்க. என்ன போலீஸ்கார் நீங்க? சொல்றேம்மா சொல்றேன், தப்பு நடக்கிற இடத்துல தந்தி மாதிரி வந்து நிப்பம்மா. அதனாலதான் எல்லாரும் டலக்ஸ் பாண்டியன் செல்லமா கூப்பிடுவாங்க. 100 பெரியார் இல்ல 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுடா. எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சமுதாயத்தை. ஐயா அது கண்ணாடி. உன்னை தெரியுண்டா எனக்கு. வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பாக்குறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். என்னங்க ஐயா அப்பாவும் மகனும் மாறி மாறி உண்மையா கக்குறீங்க? தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. எப்பா எல்லாரும் கேட்டுக்கங்கப்பா, ஐயா உங்களுக்கு தான் சொல்றாரு. அதே போன்று எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க.
ஐயோ நீங்க தாங்க வாங்க, நீங்க தாங்க, நம்மளும் போவோம், பிரச்சனை இல்லை, தீர்த்து வைப்போம், 10 20 30 50 கேஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா டாடா பை பை. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அப்போ சரஸ்வதி அறக்கட்டளை மூலமா வன்னியர்களுக்கு இலவசமா கல்வி பயில ஏற்பாடு செய்யப்படும்னு அறிவிப்பு விட்டுருங்களேன் பார்க்கலாம். அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? மாநாடு போட்டு கூட்டத்தை காணிக்க வேண்டியது, அப்புறம் யாரு அதிகமா பெட்டி தர்றாங்களோ அவங்க கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த வேண்டியது. உங்களை நம்பி இருக்கிற வன்னியர் சமூக மக்களுக்கு நீங்க என்னத்த பண்ணீங்க, இனிமே என்னத்தை தான் பண்ண போறீங்க? இளைஞர்களே, என் பின்னால் வாருங்கள். உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்ல படிப்பு, வேலை வாய்ப்பை நான் வாங்கி தருகிறேன். நாம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டிய காலம் வந்து விட்டது. இளைஞர்களே பின்னால் வாருங்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நமக்கெல்லாம் ஆண்ட பேண்ட வரலாறு இருக்குன்னு வேற சொல்றீங்க. நாமெல்லாம் சத்திரியர்கள்னு வேற சொல்றீங்க. இளைஞர்கள்னு அப்ப யார சொல்றீங்க? சத்திரிய இளைஞர்களை மட்டுமா? அப்ப எதுக்கு ஐயா பொதுவானவன் மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? நீங்க சாதி கட்சி தான் தெளிவா சொல்லிட்டு போயிருங்களே. வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க, நம்ம அண்ணன் அன்பு மணி அழைக்கிறார் வாங்க. நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள், என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். சரி நண்பர்களே, வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.